ஏய் அழுவுறியாடா நீனு? சாக போறோமா? யார் சாக போறான்னு பார்க்கலாமா? வாய முன்னாடி வாய. இவ்வளோ தைரியமா பேசுறல்ல, முன்னாடி வா. ஏய் யார்ரா நீனு? நான் கட்டை தானே தடிச்சேன். அது போறேன்டா, பார்த்தேன்டா. இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாதுடா. ஹாய், எவ்வளோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு த்ரில்லிங்கான ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நானும் கிஷோர் 2 பேர் தான் வந்திருக்கோம். அண்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கே எங்களுக்கு செம்ம சேலஞ்சிங்காக இருந்தது. டைம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1:30 ஆகுது. சரி, ஓகே. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடந்ததுன்ற விஷயத்தை நான் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஏன்னா இந்த இடத்துல வெளியே இருக்கிறது சேஃப் கிடையாது. அண்ட் இந்த ஏரியாவில் இருக்கிறதுமே சேஃபே கிடையாது. நாங்கள் ரிஸ்க் எடுத்து ஓகே. ஆக்சுவலாக இந்த இடத்துல சர்க்கஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற அந்த ஜோக்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அவங்க மனைவியோட. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கிடையாது. அவரும் அவங்க மனைவி மட்டும்தான் இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற சில பேர் வந்து அவரை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மென்டலி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அவரை கலாய்க்கிறது, அவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இழிவாக பேசுகிறது, இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. அது அவர் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்களோட மனைவியுமே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தப்பாக தான் பேசியிருக்காங்க. நீ கையாலாகாத ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அவரை டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ ஊரில் இருக்கவங்க தான் இப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா தன்னோட மனைவியே இப்படி பேசுகிறாங்கன்ற காரணத்துக்காக அவர் ஒரு நாள் மன விரக்தியில் வந்து இந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிட்டாரு. வீட்டில் வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க மனைவி எங்கே போனாங்கன்ற விஷயம் தெரியல. ஆனால் அவரை வந்து யார் யாரெல்லாம் வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, டார்ச்சர் பண்ணாங்களோ, அவருக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு யார் காரணமோ அவங்கள கிட்டத்தட்ட வந்து 2 பேரை வந்து பழி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு யாருமே வர்றதில்லை. அவங்க வந்து போனால் நம்மளையும் வந்து பழி வாங்கிடுவான் அப்படின்ற அந்த ரீசனுக்காக யாருமே இந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சனால இன்றைக்கி நானும் கிஷோரும் வந்திருக்கோம். அண்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயம். இப்போ நாங்கள் உள்ளே வரப்போ பாதை அடைச்சிருந்தது. இது கண்டிப்பாக நார்மல் ஆட்கள் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ தப்பான ஆட்கள் தான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் நடக்குன்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி கல் வச்சு ஒன்றும் இல்லை சொல்லு கல் வச்சு அடைச்ச மாதிரி இருந்தது. எனக்கு இப்போவே திக்குன்னு இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் நான் இவனை அந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு நீ இருறா நான் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். உள்ளே ஆளுங்க யாருமே இல்லை. அந்த டைமில் நான் உள்ளே போன உடனே சில சவுண்ட்ஸ்லாம் வந்து என்னால் கேட்க முடிஞ்சுது. அது பேரநார்மல் ஆக்டிவிட்டி தான்ன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது. ஸோ அந்த விஷயத்தை நான் அங்கேருந்து வந்து கிஷோரை கூட்டிகிட்டு போகலான்ட்டு வெளியே வந்து அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன ஆக்டிவிட்டி தான்டா இருக்குது, பெருசாக எதுவும் இல்லை, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்ற மாரி சொன்னேன். நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப சடனாக மேலே கிளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளை அது உடஞ்சி அப்படியே கீழே விழுது எங்கள் பக்கத்தில். அதுக்குலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கிஷோரோட தலையில் தான் அது விழுந்திருக்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஆனால் ஃபஸ்ட்டு ரோடு அடைச்சிருந்தது, அதுக்கப்புறம் இப்போ கிளை உடஞ்சி விழுது, ஏதோ சரியாக இல்லை, வேண்டாம் போவேணான்னா சரி ஓகே எதாக இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அதனால் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் உள்ளே போக போகிறோம். அண்ட் இப்போ பேசிகிட்டு இருக்கப்பயே ஒரு சில சத்தம்லாம் கேட்டுட்ருக்கு எங்களுக்குள்ளே. ஆனால் ஆளுங்க மட்டும் இல்லைன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் தெரியல. ஏன்னா உள்ளே போய் பார்த்து ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் இப்போ உள்ளே போகிறப்ப நீங்கள் பார்ப்பீங்க. போகலாமா?
என்னடா நெருப்பு எரிற மாதிரி உள்ள. ஏய் லைட் ஆஃப் யாரா உள்ள இருக்காங்க? மனுஷன் தெரியலடா. அந்த மனுஷன் இன்னும் உள்ள இருக்காங்க. நெருப்பு எரியுது. ஆனால் இப்போ தான்டா வந்து பார்த்துட்டு வந்தேன் நான். என்னென்ன சொல்கிறீங்க? அப்போ எப்படிண்ணே எரியுது? உள்ள ஆள் இருக்கானா தெரியலடா. பயமாக இருக்கு. திக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போயிடலாம். பயமாக இருக்கு. இருடா. ஆனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு தான்டா வந்தேன். ஆள் இல்லைடா. ஆனால் நெருப்பு எரியுதுன்னு. அதான் எரியுது. அதான்டா எனக்கு தெரியல. ஒன்று அது பயமாக இருக்கும். சத்தியமாக ரொம்ப பயமாக. இது அவனோட ஆக்டிவிட்டியாக கூட இருக்கலாம்டா. அந்த ஆன்மா இருக்குல்ல அது கூட நம்ம எரியுது. ஓய்யோ கைஸ், உங்களுக்கு தெரியுதா தெரியல. உங்களுக்கு இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எரியுது. இரு வேணாண்டா. உள்ளே ஏதோ எரியுது. இரு கிட்ட போகிறேன். எப்படி இரு கைஸ், உள்ள தெளிவாக தெரியுது. மனசுக்கு யாரெல்லாம் உள்ள இருக்கணும் கேட்டுருக்காங்க. சரக்கு அடிக்கணும் இருக்க போகிறாங்க. சரக்கு அடிக்கணும் ஏன்டா கொளுத்துறாங்க? அது எத்தனை மணிக்கு? எத்தனை குளிர் காய்கணும் கொளுத்துவாங்க. எப்படி எரிட்டு பார்த்து கொளுத்து விட்டு பயமாக இருக்குண்ணே. சரி, உள்ள யாரா இருக்கியா? ஹலோ, பார்த்துக்கலாம் வா. ஹலோ, இது ஃபேண்ட் ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? இருந்தா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. உள்ள சத்தம் என்ன சத்தம்? பயமா இருக்கு. ஹலோ ஜோக்கர் அண்ணா, இங்கே தான் இருக்கீங்களா? எனக்கு உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் உங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரசிச்சிருக்கேன். சவுண்டு கிடைச்சுங்க. ஜோக்கர் அண்ணா, நாங்கள் உங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்தோம். ஆக்சுவலாக நீங்கள் தூக்கு மாட்டி இறந்துட்டீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தானே. ஆனால் உங்களுக்கு நடந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். உங்களுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கோம். உள்ள சப்போஸ் யாராவது ஆள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க, வெளியே வந்துடுங்க. யாரா? ஏய், ஆள் முடியல தொங்க போட்டுருந்துச்சு. பாத்தீங்களா? ஆள் தான்டா, அது கன்ஃபார்ம்டா. ட்ரெஸ் இருக்கிறது தெரியுதுடா, சகப்பு கலர் பனின்றாது. ஏய் யாரா நீனு? எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏய்
ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க. அமைதியாடுறா. ஏய், யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன உள்ள இங்கே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? அது எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? யார் நீ? இத்தனை மணிக்கு எதுக்கு இங்கே இருக்க நீ? நான் உன்னை பார்த்துட்டேன்டா. யூஸ் பண்ண கட்டுங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏய், யார்ரா நீனு? எப்படி இருக்கானுங்க? பாத்தியா? நான் பார்த்தேன். நான் கட்டை தானே எடுத்து அடிச்சேன். ஏய், நீ பண்றது சரியில்லை, சரியா? உன்கிட்ட லாஸ்டா சொல்றேன். என் முன்னாடி வாடா, வாடா, முன்னாடி வாடா. எதுக்கு? கிழிஞ்சு போன ஃபேண்ட்ரா. ட்ரெஸ்ல கிழிஞ்சு போய் கிடக்குறா. கிழிஞ்சு போன பண்ணி நீ என்ன பண்ணுன? ஏய், தூக்கி அடிக்க போறான். பின்னாடி போ, பின்னாடி போ. வா, 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 எட்டு வா, எட்டு வா. அது போறான்டா, பாத்துடா. பார்த்து வா, பார்த்து வா, கீழே பார்த்து. கீழே ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது வேணும்னா சொல்லு. இது எரியுதுறாங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்றா. எதுவும் பண்ண வரல. நாங்கள் எங்களை பார்த்து பயப்படாத, சரியா? நாங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ எடுக்க வந்தோம் யூடியூப்காக. இது கொடுத்துருண்டா. என் முன்னாடி வர முடியுமா? டிஸ்டன்ஸ் வேறு ஏதாவது கடிச்சிருப்போம். அடிக்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கானுங்க. இது எப்படி அவங்களுக்கு? உள்ள மொத்தம் எத்தனை பேர்ப்பா இருக்கிறீங்க? நீங்க அனுப்பிச்சு விட்டீங்களா? அங்க பாருங்க எரியுது. ஏய், எந்த துணியே இல்லைடா. டேய், நான் உள்ள வரேன். என்னை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணாத. உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. இந்த வீட்டில் எதுக்கு இருக்கிற நீ? இங்கே தாண்டா ஓடணும். இங்கே தாண்டா இருந்தா ஆளு. ரொம்ப பயமா இருக்கு. பார்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய பார்த்தீங்களா? பார்த்தேன்டா. அவன் கையில் கட்டை இருக்குதுடா. அவனு கட்டை எல்லாமே இருக்கு. ஓட்ட தூக்கி அடிக்கிறான், கல்ல தூக்கி அடிக்கிறான். ஏய், இந்த பாரு, உனக்கு நான் பேசுறது புரியுதா? ரொம்ப பயமா இருக்கேன். வீட்டுக்கு போயிடலாம். இல்லை வந்து 2 பேரும் இருக்கப்பா. ஒரு நாள் தான் இருக்கிறான்.
அவனை வந்து பார்த்தா அடிச்சு ஓட விட்டுருக்கலாம் இங்கே தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையானு நம்ம எதுவுமே பார்க்கவே இல்லை இன்னும். அதை பார்த்து அவனும்ல. ஸோ அதனால் வேறு எதாவது கட்டக்கிட்ட எதாவது இருக்கா அதாவது சேஃப்டிக்கு. கல் வேணும்டா, பாவம்டா, அடிபட்டு ரத்தம். ஏய் ஒன்னடா கொளுத்தி விளாண்டுறான். கொளுத்தி விளாட்றான்டாவன். இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? கொளுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ணே. என்ன நம்மளுக்கு கொளுத்த போகிறோன்றதுக்காக தானே முன்னாடி ஒரு அறிகுறி மாதிரி காட்டுறான் போலண்ணே. டேய் நாங்கள் 2 பேரும் இருக்கிறோம், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரியா? உனக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லு. நீ எதுக்காக இருக்க? உனக்கு எதாவது சாப்பாடு வேணுமா சொல்றா. நீ மட்டும் தான் அடிப்பியா? எங்கடா ஆளு? எஸ்கேப் போயிட்டானா? எங்கடா போயிட்டா? ஓடி உடஞ்சிட்டா? நாங்கள் இதுக்கு மேலே ஓட மாட்டோம். வா நீ முன்னாடி வா. நாங்கள் 2 பேர் இருக்கோம். வா இப்போ வா. எவ்வளோ நேரம் பண்ணல, இப்போ வாடா. நீ கையில் ஏதாவது எடுத்து வச்சுக்கிறா. கிஷோர் கண்டிப்பாக ஏதாவது எடுத்து வை. என்னடா இது? இது முடி மாதிரி இருக்குல்ல. வேறா மரம் வேறா. ஏய் ஓட்டியாடா? வா இப்போ வா. வாடா வாடா உன முடிஞ்சா வாடா, முன்னாடி வாடா. எட்டு அவங்க முன்னாடி போகுது. அவங்க கையில் கட்ட இருக்குது. வாடா வாடா டேய் வாடா. என்ன ஆச்சு? இங்கே தான் போட்டு அடிச்சா. எத்தனை பேர்? உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லை நாங்கள் இங்கேருந்து போனோமா, அது முன்னாடி வந்து சொல்லு. நீ முன்னாடி வந்து சொல்கிறா. ஏன் இப்படி பண்ணுற? இவ்வளோ எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து தைரியம் இருக்குல்ல, முன்னாடி வந்து சொல்லு. நாங்கள் இங்கேருந்து போகணும்னா சொல்ல, நாங்கள் கிளம்பிடுறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏய் பாத்துறா, ஜாக்கிரதையா வாடா, பக்கத்தில் வரா. வாடா இப்போ வாடா. நீனு வா. பார்த்து ஜாக்கிரதையாரு. இது கையில் சேஃப்டிக்கு வச்சிருக்கு. சேஃப்டிக்கு ஆனால் அடிச்சிடாது கோவத்தில் அடிச்சிடாது சரியா? அவன் மட்டும் நம்மளை மிரட்டுறான் ப்ரோ. என்ன ப்ரோ அவன்? டேய் வாடா முன்னால வந்தினா செத்துருவாடா. கையில் மாட்டினா அவ்வளோதான். நான் வெளில போயிட்டானா? டேய் முன்னாடி வாடா. எங்களுக்கு முன்னாடி நாங்கள் இங்கேருந்து போகணுன்னா சொல்லு. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் சரியா? இதெல்லாம் பண்ணாத. நாங்கள் உன்னை எதாவது டிஸ்டர்ப் பண்ணோமா? இல்லை. சரி நாங்கள் இங்கே வந்தது உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னா என் முன்னாடி வந்து சொல்லு. என்ன கண்ணாமூச்சி விளாட்றியா? என் முன்னாடி வாடா. இவ்வளோ நேரம் இவ்வளோ பண்ணல. வா இப்போ நாங்கள் பயப்படவே இல்லை. உனக்கு என்னடா பிரச்சனை? நீ வந்து பார்த்தோன்னா பயப்படாத சரியா? நீ பயப்படாத. நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம். உன்னை அட்டாக்லாம் பண்ண மாட்டேன். கட்டையை நான் கீழே போட்டுட்டேன் சரியா? உன்னை அடிக்க மாட்டேன். உனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது காசு வேணுமா? பசி எடுக்குதாடா உனக்கு? ஏன் இப்படி பண்ணுற? சாப்பாடு வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன். இல்லை என் கூடயே வரியா? உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். வேற ஏதாவது வேணா கேளு. இல்லை சரக்கு அடிக்கிறியா? சரக்கு அடிக்க காசு வேணுமா?
எப்படி ஆக்ரோஷமாக ஒரு வேளை அவன் அதுக்காக கூட வந்து ட்ரை பண்ணால் நம்மளை அடிச்சு போட்டு ஏதாவது தூக்கிட்டு போகிறதுக்கு. டேய் உனக்கு என்னதான் வேணும்? சாப்பாடு அந்த மாதிரி எதனா வேணுமா? எங்கடா ஆளை காணாண்டா? ஆளை காண சொல்றீங்க? ஆமாண்டா, அங்கே தானே வேணும். இங்கே தானே இங்கே தானே நின்றுட்டுனா இப்போ தலையை விதி இப்போ இங்கே தான்டா நின்றுட்டு தலையை உள்ள டேய், இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாதுடா. சாவ வச்சிரும் வந்து உன்னைய. இது இன்னும் அவ்வளோ வெயிட்டாக, இது அவ்வளோ வெயிட்லாம் கிடையாது. தூக்க முடியாதானே? என்னமோ நம்ம கொல்ல போகிறாங்க, உங்களே இல்லைன்னா என்ன எதனா பண்ண போகிறாங்க. அவன் எப்படி எஸ்கேப் ஆகிப்பான்? இங்கே தான்டா நின்றுட்டு இருந்தான், தெளிவாக பார்த்துட்டா. இங்கே தானே வந்து இப்போ எட்டி பார்த்துருந்தான் நம்மள. ஒரு மாதிரி டேய், அழுவுறியாடா நீனு? சாக போறோமா? யார் சாக போறான்னு பார்க்கலாமா? வாய முன்னாடி வாய. இவ்வளோ தைரியமா பேசுறல்ல, முன்னாடி வா. சாவ போறேன்றான்டா. எவ்வளோ ஒரு ரெஞ்சல்தான் பாரு ப்ரோ. நம்ம 2 பேருக்கும் ஒத்தான் இருக்கா, எவ்வளோ தைரியத்தை பாரு ப்ரோ. டேய் உன்னால எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுடா. நீ இந்த மாதிரி மேஜிக் வித்த காட்டுறதுக்குலாம் பயப்பட மாட்டேன், சரியா? ஓகே, பரவாயில்ல. வா, நீ பெரிய ஆளும் கிடையாதுடா, புடிங்கி. யாரு? யாருப்பா? நான் சாவணுமா? சரி ஓகே, முன்னாடி வா, வந்து சாவடி வா. இங்க தானே இருக்கிற? தூக்கி அடிப்போம். வா வா வா, கொல்லு வா, ரெடி. தெரியுது என்னதான் டார்கெட் பண்றான், தெரியுது. முன்னாடி வர சொல்றான். டேய் என்னடா பண்ணுவ நீ? நீ அவ்வளவு பெரிய ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, சரியா? தனியாவா? பாடுறா டே, உன்னை சாவு அடிச்சுட்டு தானே போறோம் இந்த இடத்த விட்டு. உன்னை சாவு அடிச்சுட்டு தான் பாப்பமா. வராங்க, வா வாடா டே, வாடா வாடா. உன் கண்ணு முன்னாடி தான் வந்து டேய் நீ அவ்வளவு பெரிய இதாடா, வாடா நேருக்கு நேர் வாடா. எதுக்கு இப்படி பயந்து பயந்து ஓடுற? நான் தனியா தாண்டா வந்தேன், நீ தாண்டா வந்து பார்த்தா ஓடி ஓடி ஒளியற. ஏய் பய முறா மயிரு. நாங்க இங்க ஒரு ஆளா தாண்டா வரேன், நான் இப்ப உள்ள வரேன். உன்னை அடிச்சு நான் சாக வைக்க போறேன், செருப்பால இருப்பேன்டா நாயே. வரேன்டா, இப்ப நான் மட்டும் தனியா தான் வரேன். நீ அங்கேயே இப்ப நான் மட்டும் தனியா தாண்டா வரேன். நீ தாண்டா பண்ணி முடிஞ்சு வாயா, வெளில வாடா டேய். நான் இங்க தனியா வந்து நிக்கிறேன், வா 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 வா, இங்க வா. நான் இங்க தனியா தான் வந்துட்டேன், வா. ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ இதெல்லாம் ப்ரோ? வாடா ப்ரோ வாடா, அவ்வளவு தைரியம் இருக்குல்ல, வா. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, வா நீ வெளில வா ஃபர்ஸ்ட். என்ன கல்யாணம் பண்ணி போற, என்ன பிடிக்கலன்ற. வாடா வெளில வந்து நேர்ல நின்று பேசுறா, வாடா. சரி டேய் சொர்நாய் மூஞ்சி. உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், சரியா? உனக்கு காசு வேணுமா சொல்லு, கொடுக்குறேன். இல்ல சரக்கு வேணுமா சொல்லு, வாங்கி வரலாமா? நிறைய வாங்கி தரேன்.
சாப்பாடும் நாங்கள் அங்கே வேணா கடைக்கு போய் வாங்க, அவ்வளோலாம் வாங்கி கொடுக்குறது எனக்கு பட்ஜெட் இல்லை. நீங்க என்ன வரா இப்படி திட்டி காமெடி பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. டேய் சொரிநாய் மூஞ்சி, நாங்கள் வெளில போக மாட்டேன்டா, நீங்க வெளில வா. சொரிநாய் மூஞ்சி காமெடி ஜோருக்குறான்டா. ஓட்டான்டா காமெடி பண்ணிட்டு ஓட்டான் ப்ரோ. ஓட்டம் உடஞ்சிருச்சுடாரு. அட்டாக் பண்ண வர போகிறான்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு இதை தூக்கி சேஃப்டிக்கு எடுத்துன்னு அதனால் பயந்து ஓட்ட ஆள். சார்ஜ் காலிரா. காலியா? ஆமாண்டா, அது பார்த்தா பேட்ரி காலிரா ஃபுல்லாக. கேஸ் ஆக்சுவலாக சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சடனாக டவுன் ஆகிடுச்சு. ஏன் இவ்வளோ வேகமாக ட்ரெயின் ஆகுதுன்னு தெரியல. ஸோ இவ்வளோ வேகமாக இது வரைக்கும் ட்ரெயின் ஆனதே இல்லை. ஏன்னா சிங்கிள் ஷூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஹவராவது தாக்க பிடிக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் தான் டாக்ஸி இப்போ நம்ம வந்து. ஆமாம் ப்ரோ, அதுக்குள்ளேயுமே இவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டி இருந்தால் தான், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ட்ரெயினே ஆகும். ஸோ அந்த டவுட் இருக்குது. இப்போ அவன் ஓடிட்டனால நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டு மீட்டரில் வந்து அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்டு பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு மீட்டர் ஆன் பண்ணிட்டான். என்னடா இதில் ஒன்றுமே தெரியல, லைட் எரியுது. ஓ மை காட். எனக்கு அது இப்படி நான் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க போடுறா ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இதில் தான் கிடைக்கா இப்பாடுறா. ஓ மை காட் ப்ரோ, வந்துட்டாங்க ப்ரோ. அதான் நினைக்கிறேன்டா. இருறா பயப்படாத, நீ பதறாத. ஓகே, இந்த இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஓ மை காட், பாடுறா எப்படி எரியுது பாடுறா. எனக்கு அதிர்ச்சியில் தான் ப்ரோ பேச முடியாமல் நிற்கிறேன் நான். ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. பார்த்துக்கலாம் இரு. இது அந்த சைக்கோ பண்ணது கூட தாங்கிக்கலாம் ப்ரோ. ஏதோ நடக்கிற சவுண்ட் கேட்குதுடா. நடக்கிற மாதிரி கேட்கல. அண்ணா இங்கே நீங்கள் இருக்கீங்களா? எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. இங்கே நீங்கள் இருக்கிறீங்கன்னா எனக்கு இந்த கேட்டு மீட்டரில் மறுபடியும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமா? நீங்கள் எந்த திசையில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த சைடில் தான் எரியுது அதிகமாக. ஓகே, உங்களுக்கு என் கூட பேச விருப்பம் இருக்கா? நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. எங்களை நீங்கள் எதுவும் அட்டாக் பண்ணாமல் பேசுகிறதுக்கு. நான் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி என் முன்னாடி வர முடியுமா உங்களால்? என்னடா இந்த அளவுக்கு பிளிங்க் ஆகுது? இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இல்லைடா. மை காட் கைஸ் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இந்த அளவுக்கு கேட்டு மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெஸ்பான்ஸ். ஓ மை காட், தெரியுதா? அது பார்த்து இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக எரிஞ்சதே இல்லைடா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? எங்கள் முன்னாடி வர முடியுமா உங்களால்? நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேண்ணே. உங்களை தம்பியை நினச்சிக்கலாம் நீங்கள். எனக்கு சர்க்கஸில் இந்த ஜோக்கர் வேஷம் போட்டு அவங்க பண்ணுற சேட்டைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களையும் எனக்கு பிடிக்கும். நீங்களும் அந்த மாதிரி பண்ணவர் தானே. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் முன்னாடி வர முடியுமா? என்னடா எதுவுமே ரெஸ்பான்ஸே வரல. வரமாட்டேன்றாரோ? ஆமாம் ப்ரோ, அப்படி தான் ப்ரோ அவங்க இருக்கிறது போல ப்ரோ. ஓய் ஓய் ஷிட், ஓ மை காட். அழுகிற சொல்லி கேட்குதுடா. இருடா அண்ணா, அழுவாதீங்கண்ணா ப்ளீஸ், அழாதீங்க. நீங்கள் உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. நான் உங்கள் தம்பி தான், ஓகேவா? நாங்கள் 2 பேரும் உங்கள் தம்பி தான். ஸோ நீங்கள் எதுவும் பயப்படாமல் எங்கள் பக்கத்தில் வரலாம். ஓ மை காட்.
ஏய் என்னடா வீடு ஃபுல்லாகவே எரியுதுடா. ஆமாம் ப்ரோ. இந்த வீடு ஃபுல்லாக எங்கே திருப்பினாலும் எரியுதுடா. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக எங்கேயுமே எரிஞ்சது இல்லைடா. Oh my God. என்னவா இருக்கும்? அவர் எதை சொல்ல வராரான்னு புரியல. ஆனால் நீங்கள் ஏதாவது எங்கள்கிட்ட சொல்ல வரீங்களா? எனக்கு புரியவே இல்லை. ஏதாவது சொல்ல வரீங்களா எங்ககிட்ட? ஏதாவது சொல்ல வரீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் பண்ணுற இது புரியவே மாட்டுது. இது வரைக்கும் நான் நிறைய பேர் இறந்த இடத்துல போயிட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எந்த ஆன்மாவும் என்னை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து கேட்குதா உள்ள? ஆமாம் கேட்குது, நல்லா கேட்குது. அண்ணா ப்ளீஸ் அழுவாதீங்க. நீங்கள் நாங்கள் தான் சொல்கிறோம்ல, உங்களோட தம்பியாக நினச்சிக்கிங்க. இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் எத்தனை பேரை வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க வச்சுருப்பீங்க ஜோக்கர் வேஷம் போட்டு. நீங்கள் அழுவலாமா? ஆனால் அந்த கதவுல கூட அங்கே போய் நான் நம்பர்லாம் போட்டுருக்கேன். அதெல்லாம் காட்டாதுரா விட்றா. Oh my God. உங்களை தேடி தானே வந்தேன் நான் இன்னைக்கு. நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கிறனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆளுங்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் போகிற இடம்லாம் இந்த அளவுக்கு அமைதியாக இருக்காது ப்ரோ. நம்ம போகிற இடம் இல்லை கேட்டு முடியல, எனக்கு இவ்வளோ ப்ரெசன்ஸ் கிடைக்குது. அவர் அழுகிற வாய்ஸும் தெளிவாக கேட்குது. அதான் ப்ரோ சைக்கோவே இந்த நாள் தான் ப்ரோ ஆடிட்டு போன இருக்கான். இடத்துலலாம் எப்படி ஆச்சு நம்மளுக்கு? எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் நடந்தது. ஆனால் இங்கே இவர் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு, கஷ்டத்தில் இருக்காரு போலக்கே. அவரோட மனசு தான் ப்ரோ பாவம் ப்ரோ. அவர் எந்த அளவுக்கு நொந்து செத்துருப்பாரு யாருக்கு என்னன்னு தெரியாது ப்ரோ. ஓகே இதுக்கு மேலே கேட்டு மீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணி ப்ரோ எனக்கு கேட்டு மீட்டர் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். நான் உங்கள் பக்கத்தில் வரேன். அங்கேரு அண்ணா நான் மட்டும் தனியாக வரேன். நான் என் கூட பேசுகிறீங்களா? ஹலோ ரெஸ்ட் டாய்லெட் இது. இப்படி ஒரு நேரம் இந்த இடத்துக்கிட்ட தான் யாரோ அழுகிற மாதிரி தெளிவாக வாய்ஸ் கேட்டுது. அது வந்து பார்த்திங்கன்னா மேல் வாய்ஸ் தான். ஸோ கன்ஃபார்மாக அவரோட வாய்ஸ் தான் நினைக்கிறேன் நான். அண்ணா எங்கே போயிட்டீங்க? இப்போ நான் இங்கே தனியாக நிற்கிறேன். என்கிட்ட பேச முடியுமா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? நீங்கள் இந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறனால தான் இந்த இடத்துல யார் யாரோ வந்துட்டு போகிறாங்க. இவர் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறனால தான் ப்ரோ யார் யாரோ வராங்க. ஆமாம் இல்லை எனக்கு இப்போ அது நல்லாவே தெளிவாக புரியுது. எனக்கு என்ன ஒரு சாக்கம், நம்ம போகிற வீட்டில் பாதி வீட்டில் எல்லாமே நுழைஞ்ச உடனே ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும் ப்ரோ. இந்த வீட்டில் அப்படி இல்லவே இல்லை ப்ரோ. அந்த பைத்தியக்காரன் ஆக்டிவிட்டிஸ் தான் அவன் தவிர இவர் அமைதியாக தான் ப்ரோ இருக்காரு. கைஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்போ நாங்கள் பார்த்த அந்த ஆள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தானா இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி போயிருக்குன்னு தோணுது. இப்போ கரெக்டாக அவன் போன பிறகு பார்த்தியா அவரோட ப்ரெசன்ஸை காட்ட ஆரம்பிச்சோடனே நம்ம கேமராவில் இருக்க சார்ஜ் தள்ளுன்னு இறங்கிடுச்சு. ஏன்னா உதவி வேணாலும் கேட்கலானே. இவ்வளோ அமைதியாகிட்டு எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அதான் திடீர்னு ஃபுல்லாக அமைதியாகிடுச்சு. கைஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிசப்தமாக அமைதியாக இருக்குங்க. பரவாயில்ல ஓகே அண்ணா எங்கள் கூட பேசணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஏதாவது சத்தம் கொடுத்தோ இல்லை எங்கள் முன்னாடி வந்தோ எங்கள்கிட்ட ஏதாவது வெளிப்படுத்தலாம். நீங்கள் எதுவும் தயங்க வேண்டாம். நாங்கள் 2 பேருமே வந்து உங்களோட தம்பிங்க தான். ஸோ நீங்கள் தயங்க வேண்டாம். உங்களோட தொழிலை நினச்சா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா பல பேரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிரிக்க வச்சுருக்கீங்க அந்த வேஷம் போட்டு. உண்மையிலே வந்து உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ப்ளீஸ் எங்க கூட வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசுங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் இப்போ அமைதியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழி வாங்கிட்டாரு சொன்னாங்கல்ல. மேபி அதனாலேயே இருக்கலாம். அவர் யார் யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினச்சாரோ மேபி பழி வாங்கிட்டு இருக்கலாம். அதனால அமைதியாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன்.
ஆனால் அப்படி இருக்கிறாங்கன்னா அவரோட ஆசை நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் பழி வாங்கிட்டாங்கன்னா போயிருக்கணும்ல, போகாமல் இன்னும் இங்கேயே இருக்கிறாருல்ல. இன்னும் வேறு ஏதோ ஒன்று பார்த்தா பாக்கி இருக்காரு. வந்துட போகிறானே அவர் இந்த அமைதியாக இருக்கிற காரணமே நம்ம இந்த சிம்டம்ஸ் கொடுத்துட்டு நம்மளை வெளியே போக வைக்கிற ஒரு அந்த ஒரு காரணமாக கூட இருக்கலானே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அவன் திருப்பி வந்துட்டானா அவ்வளோதானே, கையில் குச்சி கட்டை என்னென்னமோ வச்சுருக்கானே, ஓட்டெலாம் தூக்கி அடிக்கிறானே. ஓகே, கரெக்டு தான். ஆனால் வந்து இப்போ அவனுக்கு நம்ம மேலே பயம் வந்துருச்சு, சரியா? ஸோ அதனால் அவன் கண்டிப்பாக நம்மள்கிட்ட வரவே மாட்டான், அது கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன், ஓகேவா? ஆனால் இப்போ இந்த இடத்துல இவ்வளோ அமைதியாகிடுச்சு. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுகிற வாய்ஸ் கேட்டது கூட இப்போ கேட்கவே இல்லை நம்மளுக்கு. ஆனால் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு எங்கள் கூட பேச விருப்பம் இருந்தால் ஏதாவது அறிகுறி மூலிமா காட்டுங்க, நான் இங்கே உங்கள் கூட வெயிட் பண்ணி பேசிட்டு போகிறேன். உங்களுக்கு அப்படி எங்கள் கூட பேச விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் அறிகுறி கொடுக்க வேண்டாம், நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். இவ்வளோ அமைதியாகிடுச்சு. என்னாச்சு என்னாச்சு? இரும்பு. ஓகே, சரி வா கிளம்பிடலாம். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணியும் பார்த்துட்டோம். அவர்கிட்ட ரெஸ்பான்ஸ் எதாவது கிடைக்குமா பார்த்தோம், ஏதோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து ஏதாவது ரிச்சுவல் பண்ணி அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுதா அப்படின்றத நான் ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துக்கு மறுபடியும் வரணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானு, கிஷோர், அப்புறம் நம்ம டீம் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து ஒரு ரிச்சுவலை ட்ரை பண்ணி அவர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டு அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்களும் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஆனால் இப்போ இது வரைக்கும் போய் வீடியோ பண்ண இடத்துலையே இந்த அளவுக்கு ஒரு அமைதியாக பார்த்ததே இல்லை, பண்ண இதை பார்த்தது இல்லை. ஏன்னா அவர் வந்து இருக்கிறன்றத அவரோட அழுகையில் வந்து தெரிவிச்சிட்டாரு. கேட்டு மீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ரீம், இது வரைக்கும் நான் வந்து எந்த இடத்துலையும் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நான் பார்த்ததே கிடையாது. அவரோட ப்ரெசன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இது அமைதியாக இருக்காரு. அதுதான் அந்த பைத்தியக்காரனா உள்ள வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சல்கோட அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனும் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறான். மேபி அதனால கூட அவர் இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கிறாருன்னா அவருக்கு தோணியிருக்கலாம் அவனுக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு. மேபி அதனால இருந்திருக்கான். அவனும் ஒரு வேளை வந்து நம்ம ஓகே, சரி, ஓகே கைஸ், குட் நைட், பாய்.